கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலைசியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலைசியர் 2:15 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். மகே மகே நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா அம்மாயலோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி பெற்றேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் ஆத்துமாவேன் நங்குரமே அழிவில்லா பெட்டகமே ஆத்துமாவேன் நங்குரமே அழிவில்லா பெட்டகமே நேற்றும் என்றும் மாறிடாத நிம்மதியேன் கண்மலையே நேற்றும் என்றும் மாறிடாத நிம்மதியேன் கண்மலையே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் உராரா ரிபாரா ரிகாரா ரிகாரா ஓபாரா ரிகாரா ராரா பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை அம்கோராலோ கேட்கோதையா எல்லாம் அன்பால் துல்லுதையா அம்கோராலோ கேட்கோதையா எல்லாம் அன்பால் துல்லுதையா ஓ பாரா ரி காரா ரி பாரா ரி வாரா ரி கானா ரி பாரா ரி ராரா நன்மை பாரே நம்பிக்கையே நானும் வந்தன் ஆட்டுக்குட்டி நன்மை பாரே நம்பிக்கையே நானும் வந்தன் ஆட்டுக்குட்டி உம்மை தானே பின்தொடர்ந்து உம் தோளிலே நான் இருப்பேன் உம்மை தானே பின்தொடர்ந்து உம் தோளிலே நான் இருப்பேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் பிரகாசிக்கம் பெரோனியே விடிவெள்ளி நட்சத்திரமே பிரகாசிக்கம் பெரோலியே விடிவெள்ளி நட்சத்திரமே வம்வாசனம் ஏந்தி கொண்டு உலகங்கம் சுடர் விடுவேன் வம்வாசனம் ஏந்தி கொண்டு உலகங்கம் சுடர் விடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட். எடுத்துக்கொள்ளமா கொலைசியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வச்சுக்கோங்க. 2:15 துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் உரிந்து கொண்டு. துரைத்தனம் அதிகாரங்கிறது சாத்தான். உரிந்து கொண்டனா அவனுடைய பவர் எடுத்துறாங்க. உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையில் வெற்றி சிறந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்க போகிறோம். சிலுவைங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு மரம். தட்ஸ் ஆல். அல்ல சந்தேகமே. சிலுவைங்கிறது ஒரு மரம். எடுத்துக்கொள்ளமா அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 30வது வசனத்துல சிலுவைங்கிறது ஒரு மரம். நீங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாவாகிய தேவன் எழுப்பி நீங்கள் மரத்திலே. அப்ப வேதம் சிலுவையை ஒரு மரம்னு சொல்றது. தட்ஸ் ஆல். அதுக்கு மேல ஒன்றே கிடையாது. ஆனா அதன் மேல் ஆண்டவராகிய இயேசு மரித்ததுனால அதுக்கு ஒரு மகிமை கிடைச்சிச்சு. இது ஒரு கொலை கருவி. என்னங்க கொலை கருவி. இப்ப இந்த சம்பவம் ஹிட்லர் காலத்துல எழுதப்பட்டிருந்தார். ஹிட்லர் என்ன செய்வார்னா அவர் கில்லட்டின் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருந்தார். அது என்னன்னா இப்படி பார்த்துக்கோங்க. இது ஒரு பைபிள். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிளேட் இருக்கும் அயன்ல. அந்த பிளேட் என்ன செய்வாங்க உயரமா கெட்டி தொங்க வச்சிருப்பாங்க. இந்த எவனை கொலை செய்யணும் அவனை கழுத்து அதில் தூக்கி வச்சிருவாங்க. டக்குன்னு விட்டாச்சுன்னா சர்ன்னு அந்த ஒரு வெட்டு வெட்டும். அவனுக்கு ஒரு செகண்ட் கூட வலியே தெரியாது. படுக்கிறதா தெரியும். தலை தனியாகும். அது கில்லட்டின். இந்தியாவில் என்ன செய்வாங்கன்னா தூக்கு போட்டு கொலை செய்வாங்க. தூக்கு மரம்.
அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு டெக்னிக் இருந்துச்சு. அப்ப இந்த ரோமார்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, இந்த சிலுவைங்கிற ஒரு மரத்தை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் ஒரு ஆயுதம். சரி, இப்ப அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 15வது வசனம். அப்போஸ்தலர் 3:15 ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். கொலை கேட்டுக்கோங்க, கொலை, டெத், மரணம், சிலுவை கொடுக்கிறது. அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனா கடவுளா? 100% அவர் ஒரு கடவுள், மனிதனாக வந்த கடவுள். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு கடவுளை கொலை செய்ய முடியுமா? கடவுளை கொலை செய்ய முடியாது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். இது தேவனுடைய திட்டம். குமாரன் மரிக்க வேண்டுங்கிறது தேவனுடைய திட்டம். வாசிப்போம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 23. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படி தேவனுடைய திட்டம் என்னன்னா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும். எப்படி வரணும்? மனிதனாக வரணும். வந்து அவருடைய முன் அறிவிப்பின்படியே ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசு, ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு. இப்ப சந்தன வீரப்பன் உங்களுக்கு தெரியும். அவனை காட்டுல போய் வேட்டையாடி அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய கிராமங்கள்ல இவங்களுக்கு சில ஸ்பைஸ் ஒற்றர்கள் பணத்தை கொடுத்து, சந்தன வீரப்பன் வந்தானா நீ எங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு மெசேஜ் கொடு, நாங்கள் அவனை பிடிச்சிருவோம் அப்படின்னு. அவன் எதிர்பாராத நேரத்தில் சில ஒற்றர்கள் செய்தி கொடுத்தனால என்கவுண்டர், டைரக்டா போய் இது என்கவுண்டர், ஒப்பு கொடுக்கப்பட்ட அல்ல. சந்தன வீரப்பன் எதிர்பார்க்கல அந்த மரணத்தை. ஆனா இங்க நம்ம பார்க்கறது ஒப்பு கொடுக்கப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை. அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரனுடைய கையினாலே, இந்த அக்கிரமக்காரனை ரோமர் சோல்ஜர்கள், சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்து, சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்து. சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு கடவுளை கொலை செய்ய முடியுமா? முடியாது. ஆனா இங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா, யோவான் 10வது அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமையில ஒரு வல்லமையை காட்டுகிறார். 10வது அதிகாரம் 17வது வசனம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினா, அவர்கிட்ட என்ன வல்லமை இருந்ததுன்னா, கொடுக்கும் வல்லமை இருக்கு, திரும்ப பெற்றுக்கொள்ள வல்லமை. 12வது வசனம். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். யாராலையும் இயேசுவை கொலை செய்ய முடியாது. நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்ப எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த கட்டளையை என் பிதாவிடத்திலே பெற்றுக்கொண்டேன். சரி, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ராடினரி வல்லமை இருந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வல்லமை ஒன்று, அவருடைய ஜீவனை கொடுக்க அதிகாரம் இருந்து திரும்ப பெற்றுக்கொள்ள அதிகாரம். எதற்காக கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோவான் 10வது அதிகாரம் 28வது வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுத்தது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நித்திய ஜீவன் நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்த கேட்டீங்கன்னா, தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். அவர் ஜீவனை கொடுக்கும் பொழுது நம்முடைய பாவம் எல்லாம் அவர் மேல வந்துருச்சு. திரும்ப அவர் என்ன செய்யறாரு? மரிக்கிறார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்திருக்கார். சரி, இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு மனிதன் கடவுளை கொலை செய்ய முடியுமா? அப்படி கொலை செய்துட்டா அதை கடவுளோட பெரிய. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானாகவே முன் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார், கொடுத்துட்டு திரும்ப அதை பெற்றுக்கொள்கிறார். இதுதான் ரகசியம். சரி, இத நான் புரிந்து கொள்றதுக்கு யோவான் 19வது அதிகாரம் 31வது வசனத்துல மனிதர்களால் யாரை மாத்திரம் கொலை செய்ய முடிந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 19வது அதிகாரம் 33வது வசனம். அவர்கள் இயேசு இடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறார் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. 32வது வசனம். சிலுவையிலே அறையப்பட்ட 2 கல்லருடைய கால் எலும்புகளை முறித்தார்கள். கால் எலும்புகளை எதற்கு முறிக்கணுங்கிறத நான் சொல்றேன். சிலுவையில எப்படி 2 கையிலும், அதாவது நல்லா கிடைக்கும், இங்க கிடையாது, இங்க
ஆணி அடிச்சா டர்ன கிழிச்சு இந்த மணிக்கட்டில் தான் ஆணி அடிப்பாங்க. இந்த எலும்புகள் மணிக்கட்டுகளும் அதை ஆணி அடிப்பாங்க. இங்கே அடிக்கிறாங்க. 2 கால்களையும் ஒன்று மேல ஒன்று வச்சு கொஞ்சம் உயர்த்தி கொஞ்சம் கரு மாதிரி வச்சு அப்படி தொங்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா இந்த காலை உண்ணி அப்படி ஒரு மூச்சை உள்ள எடுத்துட்டு மறுபடியும் ஒவ்வொரு தடவையும் அந்த காலை அழுத்தி என்ன முன்னாடி தொங்கிட்டு இருக்கு, நம்ம மூச்சு விட முடியாது. இதுதான் அந்த சிறுவேல நடந்து கொண்டே இருக்கும். ஹார்ட் பீட் இருக்கும், கைகள் எல்லாம் ஆணியில் அறையப்பட்டிருக்கிறோம், தண்ணினால் வேதனை இருக்கும், வீல் ஹீட் இருக்கும், வேதனை வேதனை வேதனை. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 31வது வருஷம் அன்னைக்கு ஒரு என்ன நடக்குதுன்னா ஓய்வு நாள், பெரிய ஓய்வு நாள், பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்காவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன செய்யறாரு, மரிக்கிறார். அவர் ஒரு பஸ்கா நான் உங்களுக்கு காட்டு எடுத்துக்கோங்க, யாத்ராகம் எடுத்துக்கோங்க. அவர் ஒரு பஸ்கா. இந்த பஸ்கா ஆடு என்ன செய்யப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிப்போமா, யாத்ராகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் இஸ்ரவேல் சபையாருக்கு இந்த மாதம் 10ஆம் தேதி, ஜனவரி 10ஆம் தேதி ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். அந்த ஆட்டுக்குட்டி யாருக்காகனா ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டி. 5வது வசனத்துல அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழுது இல்லாதவர், ஆணும் மேல் ஒரு வயது செம்மறியாட விளையாடுறது. அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரை, 10ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதி, 14ங்கிறது 4 கிடையாது, 13. ஏன் 13 அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை சாயங்காலம் அந்த ஆடு அடிக்கப்படும். அது என்ன செய்யப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது ஒவ்வொரு கூடாதும் சாயங்காலத்திலே அதை அடித்து. இது எதுக்கு அடையாளம்? 3 நாள்ங்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறிக்குது. 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். இங்க 4ஆம் நாள் இருந்தாலும் 3 மாலை நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுகிறார். இந்த பஸ்கா ஆடுங்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவர் அடிக்கப்படுகிறார். சரி, அதனாலதான் யோவான் 19வது அதிகாரம் அது எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது அதுங்க நடக்குது. அதனால இயேசுடைய கால்கள் எலும்புகளை முறிக்கவில்லை. இந்த பஸ்கா வழியாகிறார். அது தேவனுடைய முன் அறிவிப்பு, இதனுடைய பாரம்பரியம். ஆனா அவங்களால யார மாத்திரம் கொலை செய்ய முடிந்தது? கல்லர்கள். சிலுவையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த உடனே பிலாத்துட்டு போய் சொல்றாங்க. பிலாத்து ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கு 15வது அதிகாரம் 44 வசனம். பிலாத்து எத்தனையோ பேருக்கு இந்த தண்டனை கொடுத்திருப்பார். 3 நாள் 4 நாள் தொங்கிட்டு கிடப்பாங்க. ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மரித்துட்டார்னு சொன்ன உடனே ஆச்சரியப்படுறான். பாருங்க, அவர் இத்தனை சீக்கிரம் மரித்து போனார் என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு. நம்ப மாட்டீங்களா? நீங்க பொய் சொல்றீங்களா? நீங்க பொய் சொல்றீங்க. உயிரோட இருக்கிற இயேசு நீங்க இறக்கிறதுக்காக இந்த மாதிரி செய்யுங்க. அதனால என்ன செய்யறாங்கன்னா, 100க்கு அதிபதியை அழைப்பித்து இவன் இதற்குள்ளே மரித்தான். எங்களுக்கு ஒரு சில நேரம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும். ஒருத்தங்க மாறுவாங்க, சார் எங்க தாத்தா செத்து போயிட்டாரு சார், ஆனா உண்மையிலேயே செத்து போயிட்டாரு, ஏன்னா நீங்க கொஞ்சம் வந்து சர்டிஃபை பண்ணணும்னு சொல்லி நாங்களும் ஸ்டெத்தோஸ்கோப்பை தூக்கிட்டு போவோம். அதுக்குள்ள எல்லாம் சுத்தி மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் டெத் ஆயிட்டு எல்லாரும் தெரியும். ஆனாலும் ஒரு டாக்டர் வந்து ஒரு சர்டிஃபை பண்ணார். கண்ணை பார்ப்போம், பீப்புள் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஹார்ட்டை பார்ப்போம், ஹார்ட் நின்றுச்சு. பல்ஸை பார்ப்போம், பல்ஸ் இருக்காது. உங்க தாத்தா செத்து ஆரம்பிச்சு. இது எங்களுக்கு ரெகுலராக எப்பயாவது நடக்கும். எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலாத்து இன்னைக்கு டாக்டர் அனுப்ப முடியாது. யாரை அனுப்பினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100க்கு அதிபதி அழைப்பித்து இவர் இதற்குள்ளே மறித்து வந்த 100க்கு அதிபதி அதை அறிந்து கொண்ட பின்பு சரித்தம். 100க்கு அதிபதி சர்டிஃபை பண்ண பிறகுதான் சிறப்பு. அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரும் கொலை செய்ய முடியவில்லை. அவர் என்ன செய்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆவியை ஒப்பு கொடுத்தார். யோவான்
19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கி பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். யார்கிட்ட ஒப்பு கொடுக்கிறார்? பிதாட்ட ஒப்பு கொடுக்கிறார். எதற்காக ஒப்பு கொடுக்கிறார்னா, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பாதையில இப்ப நம்ம என்ன வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம்னா, ஒருத்தர் ரொம்ப 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 லேட்டா வந்திருக்காங்க. வாசிப்போமா? என்ன இன்னைக்கு வசனத்தை தியானிக்கிறோம்னா, கொலேசியர் 2வது அதிகாரம் 15வது. துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் உரிந்து கொண்டு, துரைத்தனம் அதிகாரம் சாத்தான், உரிந்து கொண்டு வெளியரங்கமாக அவரை சிலுவை மேல் வெற்றி சொன்னார். சிலுவையில் வெற்றி சென்றார்ங்கிறத நம்ம தியானிச்சு கொண்டிருக்கோம். சரி, அப்ப சிலுவையில் வெற்றி சென்றாருங்கிறது என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலுவையில போறது சாத்தானுக்கு பிடிக்காது. ஏன்னா சிலுவையில் அவர் மரித்தார்னா இந்த உலகம் முழுவதுக்கும் ரட்சிப்பு கிடைக்கும். அதனால அவன் என்ன சொல்லுகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 27வது அதிகாரம், மத்தேயு 27வது அதிகாரம் 40வது வசனம். நீ தேவனுடைய குமாரனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று தூஷித்தார். சிலுவையிலிருந்து இறங்கி வா. இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடக்காது, கற்பனை. அவருக்கு மட்டும் ஆய் என்னடா நினைச்சுக்கிட்டு என்னால இறங்கி வர முடியாது நினைக்கிறியா அப்படின்ட்டு ஆணியே போ அப்படின்னா ஆணி போயிருக்கேன், ஆணியே பா நான் போயிருக்கேன், தானே இறங்கி வந்திருப்பேன். நம்ம பாவியாவே இருந்திருக்கோம். அவருக்கு தெரியும், கண்டுக்கிடவே மாட்டார். சாத்தா என்ன சவுண்ட் கண்டுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்பொழுது விசுவாசிப்போம், இறங்கி வா, இப்பொழுது விசுவாசிப்போம். இது என்ன பண்றது? விசுவாசிக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப இந்த விசுவாசம் எதுல நமக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனம் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு மரித்தவராக உயிரோடு இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 15. மரித்தோர் உயிர்த்தலா விட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை நாங்கள், மரித்தோர் உயிர்த்தலா விட்டால் கிறிஸ்து எழுந்திரா விட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். இதாங்க சாத்தா என்ன சொல்றான், நீ சிலுவையில இருந்து இறங்கி வா, நாங்க விசுவாசிக்கணும். ஆனா அது ஃபேக்ட் கிடையாது. நாம என்ன விசுவாசிக்கிறோம்? இயேசு மரித்தார், நம்முடைய பாவம் அவரை கூட மரிச்சிருச்சு, அவர் உயிரோடு எழுந்தார், நமக்கு உயிர் தருது. இதுதான் நம்முடைய நிச்சயம். அதனாலதான் இயேசுவை சிலுவையில இறங்கி வா அப்படின்னு சொல்லி அவர் வெற்றி சிறந்தார். கொலேசியர் 2:15 அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்தார் என்னன்றதை நம்மளுக்கு காட்டப்படுகிறது. மத்தேயு 28வது அதிகாரம் 6வது 28:6. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு தேடி போறாங்க. ஓய்வு நாள் முடிஞ்சிருச்சு, கல்லறை பார்க்கறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்து சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இதாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை தெளிவாக எப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 16வது அதிகாரம், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21வது ஒரு வெளிப்பாடை கொடுத்துட்டாங்க. நான் சாதாரண மனுஷனா? எஸ், சாதாரண சரீரத்தில் வந்த கடவுள்னு சொல்லிட்டு, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் எந்த இடத்துங்கிறத லொகேஷனை காட்டி சொல்லி, மூப்பராலும் பிரதான ஆசிரியர்களும் வேதபாரர்களும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு. இதோட தெளிவா சொல்ல முடியாது. எப்ப மத்தேயு 16வது அதிகாரம் 16வது வசனத்துல நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து சொன்ன உடனே அடுத்ததாங்க 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும். 3ஆம் நாள் எழுந்திருக்கும் கிறிஸ்டல் கிளியரா சொல்லிட்டார். இதத்தான் மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம், அவர் சொன்னபடி உயிர் தந்தார், கர்த்தரை வைத்த இடத்திலே வந்து பாருங்கள், காலியா இருக்கு. இதத்தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆனா இதை அவங்க என்ன செய்தாங்கன்னா, ஒரு சிலர் அதை நம்பவில்லை. 17 வசனம், அங்கே அவர்களை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார். 2 கூட்டம் இருக்கத்தாங்க செய்யுங்க, ஒரே தான் இருக்க முடியாது. சரி, அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது வசனம் 28:7, சீக்கிரமாக போய் அவர் மரித்தோர்ந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷனுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயா போயிட்டார், அங்கே அவரை காண்பீர்கள். உயிர் தெளிந்த பிறகு எங்க போனோங்கிறத கிறிஸ்டல் கிளியரா சொல்லிட்டாரா? வாசிப்போமா?
மார்க் 16வது அதிகாரம் 6வது மார்க் 16:6 ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, அவர் சிலுவை நீங்கள் அவருடைய சீஷருக்கும் பேதுருவிடத்துக்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் என்று சொல்லுங்கள். போய் காட்டுங்க. சீஷர்களிடத்திலும் பேதுருவிடத்திற்கும் போய் பேதுரு சீசனா இல்லையா? பேதுரு அது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை மாதிரி ஒரு அன்பான ஆண்டவரை எங்கேயுமே பார்க்க முடியாது, நித்தியத்திலே பார்க்க. அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள போய் பார்க்கிறார். பேதுருக்குள்ள போய் பார்க்கிறார். என்ன பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுதலிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு ஒரே என்ன சொல்றது, அப்படி கெத்தான பயங்கர ஸ்ட்ராங்கா. லூக்கா 22வது அதிகாரத்துல என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 33 அதற்கு பேதுரு, ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவத ஆயத்தமா இருக்கிறேன். செத்தாலும் நான் உன் பின்னாடி ஆண்டவரை வர சொல்லி. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ 3 தடவை என்னை மறுதலிப்பார்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் கேட்டீங்கன்னா, நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். 32வது வருஷம் நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொன்னவர் பேதுரு, யோவான், யாக்கோப கெத்செமனேக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் சொல்றாரு, அப்பா 1 மணி நேரம் அது நீ ஜெபம் பண்ண கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க இவர் துக்கப்படுறாரு, அவங்க தூங்குறாங்க. அவர் மட்டும் எழுப்பி விடுறாரு, ஏப்பா எந்திரிப்பா, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஜெபம் பண்ணிட்டு. அவங்க எல்லாம் சான்ஸே கிடையாது. அந்த ஜெபம் பண்ணானதுனால பேதுரு மறுதலிக்கிறார். இந்த மறுதலிச்சனால அவரால் எங்க வந்து நிற்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவானும் பேதுரு எப்பவுமே 2 பேரும் ஒன்னா தான் போவாங்க, ஸ்டைலா போவாங்க. இப்ப பேதுரு அக்கனானும் பேதுரு எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ இன்றைய ஆண்டவரை நான் மறுதலிச்சுட்டேனே ஒரு பெண் சொன்னதுக்காண்டி அந்த மறுதலிச்ச சீசனுடைய இருதயத்தை சமாதானப்படுத்துறாரு. எப்படி சமாதானப்படுத்துறாருங்க? மார்க் 16வது அதிகாரம் 7 நீங்கள் அவருடைய சீஷர்களிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய், இந்த பேதுருடைய இருதயத்தை பார்த்து, பேதுரு நீ என்னை மறுதலிச்ச, நான் அதை மனசுல வச்சுக்கலாம். அர்த்தம். அதனாலதான் நீங்கள் கலிலேயாவுக்கு போகும். அந்த கலிலேயாவுக்கு போய் அவரை காண்பீர்கள். எங்க அவரை பார்க்கறாங்க, கலிலேயாவை பார்க்கறது குறித்து உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கலாமா? லூக்கா கடைசி அதிகாரத்துக்கு வாங்க பார்ப்போம். 24வது அதிகாரம் 50. பின்பு அவர் பெத்தானியா வரையும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். உயர்த்தப்பட்ட கையில என்ன இருக்கும்னா, ஆணி அடிக்கப்பட்ட துவாரம். அப்படியே கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். சரி, இந்த சிலுவை இப்ப நம்ம வசனம் என்ன தியானிக்கிறோம்னா, கொலோசியர் 2வது அதிகாரம் 15 அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சரி, இந்த சிலுவை இதை எப்படி பார்த்தோம்? உங்களுக்கு ஒரு மரம், கொலை மரம் காமிச்சேன். ஆனா அந்த கொலை மரத்தை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 23வது வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்களோ யார்கிட்ட பிரசங்கிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 22 யூதர்கள் அடையாளத்தை தேடுவார். யூதர்கள் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஆண்டவரை கொண்டு போன பாதையில ஃபுல்லா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடையாளம், அற்புதம். அடையாளத்தையும் அற்புதத்தையும் பார்த்து 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 வந்தவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவங்க. ஆண்டவர் ஒரு அப்பத்தை இறக்கி கொடுக்கிறாரு, ஒரு அடையாளத்தை காட்டுங்கிறாரு. ஆனா நாங்க அடையாளத்துக்கு பின்னாடி போக மாட்டோம். எதற்கு பின்னாடி போகணும்னா, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாகும், கிரேக்கர்களுக்கு பைத்தியமாகும். ஆனா எங்களுக்கு தேவ பலன், தேவ ஞானம். தேவ பலன், தேவ ஞானங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிலுவைங்கிறது ஒரு இடம். என்னன்னா, அது பரலோகமும் பூமியும் சந்திக்கிறோம். எப்படி சந்திக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
பரலோகத்திலிருந்து தன் குமாரன் அந்த பூமிக்கு அனுப்புகிறார். அனுப்பி இந்த சிலுவைங்கிறத அடுத்து இப்படி ஒரு கிராஸ் கட்ட இருக்கு. அது எல்லாத்தையும் ஈக்குவலா மாத்துறாங்க. எப்படி ஈக்குவலா மாத்துறாங்கன்னா, கிரேக்கர் கிடையாது பாருங்க, எல்லாரையும் அதுக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. தேவ ஞானம், தேவ பலன். அது தேவ பலன், தேவ ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2வது அதிகாரம் கொலோசியர் 1 கொரிந்தியர் 2:2 கிறிஸ்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக என்று வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ள அறிவிக்க தீர்மானம். இப்ப பவுல் கொரிந்து சபைக்கு கடிதம் எழுதுகிறார். அவர் எப்படி எழுதியிருக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தண்ணீரில் மேல் நடந்த இயேசு கிறிஸ்து, அதனால என்ன ஆச்சு, என்ன லாபம், ஒன்றும் கிடையாது. வானத்திலிருந்து அப்பத்தை இறக்குனாரு, சாப்பிட்டாங்க, எங்களுக்கு என்ன லாபம். ஆனா சிலுவைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பாவம் அவர் மேல போய் டிரான்ஸ்பர் ஆகிற இடம். இன்னைக்கு உங்களுடைய பாவம் அவர் மேல டிரான்ஸ்பர் ஆகிற இடம் தான் இந்த சிலுவை. சரி, இந்த சிலுவையை குறித்து நம்ம பார்க்க போறோம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது. கலாத்தியர் 2:20. பவுல் இந்த சிலுவை எப்படி பார்க்கறாரு, வெறும் மரமா பார்க்கறது, மரம் தான். ஆனா அந்த சிலுவைங்கிறது என்ன மாறிச்சுன்னா தேவ பலனா மாறிச்சு. அது எப்படி மாறிச்சு, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். பவுல் சொல்றாரு, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு அறையப்பட்ட வாழ்க்கை. ஒரு பைபிள் போதகர் வச்சுக்கப்பட்டார், ட்ரெயின்ல போயிட்டு இருக்கார். நீங்க சென்னையில இருந்து ட்ரெயின்ல பண்ணீங்கன்னா ஒரு 4-4:30 மணிக்கு கொஞ்சம் பசங்க அந்த ட்ரெயின்ல ஏறுவாங்க, பக்கத்து ஊருக்கு போறாங்க. அவங்க சீட்டு விளையாடுறாங்க. அந்த சீட்டு விளையாடுறவன் இவர்கிட்ட கேட்கறாங்க, ஏப்பா ஒரு கை குறையுது, நீ வரையா அப்படின்னு. இவர் சொல்லியிருக்காரு, என் கைய நான் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். இது கையே, இது இயேசுடைய கை. முந்தி நான் ரட்சிக்கப்படல, சீட்டு விளையாடுன்னு இப்ப என்னால விளையாட முடியாது. இந்த கை ரசிச்சு, இது இயேசுடைய கை. அதைத்தான் சொல்லுகிறாரு. கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. இந்த சிலுவைங்கிறது ஒரு டிரான்ஸ்பர்மேஷனான இடம், மறுரூபப்படுத்துகிற இடம். என்ன நீங்க பாக்குறீங்க, 2000க்கு முன்னாடி நீங்க என்னை பாத்தீங்கன்னா ஓடியே போயிருப்பீங்க, துணிகரமான பாவி. இனி நீங்க என்னைய பாக்குற சிஜி டாக்டருங்கிறது சிஜி டாக்டர் கிடையாது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீங்க பாக்குறீங்க. பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கார். உள்ள வந்துட்டார். அந்த எனக்குள்ள பிழைத்திருக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, இது தேவ ஞானம், தேவ பலம். நான் இப்பொழுது மாமிசத்திலே பிழைத்திருக்கிறதோ என்னிடத்திலே அன்பு கூர்ந்து. மாமிசத்திலே பிழைத்திருக்கிறதா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, 2015 10 வருஷம் முன்னாடி எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. 3 ரத்த குழாயும் 90% பிளாக் ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சிருக்காரு 10 வருஷம். என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக எனக்காக இதாங்க இந்த சுவிசேஷத்துல இயேசு மரித்தது எனக்காக அப்படின்னு நீங்க உணரணும். இது ஒரு சரித்திர சம்பவம் தான், அது எனக்காக வந்துருச்சு. இப்ப ஷாஜஹான் தாஜ்மஹாலை கட்டினாரு, யாருக்காக, மும்தாஜுக்காக. மும்தாஜுக்கு தெரியுமா, தெரியாது. ஏன் தெரியாது, அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இறந்து போச்சு. நல்லா கேளுங்க, மும்தாஜ் மரிக்கும் போது அது வேற ஒரு இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டிருந்துச்சு. இவர் இதை கெட்டி அது 2 இடத்துல மாத்தி அங்க இருந்து பெட்டியை தூக்கிட்டு இங்க தூக்கி வச்சிருக்காங்க. மும்தாஜுக்கு தெரியாது. ஆனா இயேசு மரித்தது எனக்கு தெரியும். தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருந்து அடுத்து என்ன ஒரு ஸ்டெப் அப்படின்னு கேட்டீங்க, அடுத்த ஒரு குரோத்தை காட்டு. கலாத்தியர் 5வது அதிகாரம் 24 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சையும் சிலுவையிலே அறைந்தது. இந்த சிலுவைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அறையப்பட்ட கிறிஸ்துவனுடைய அறையப்பட்ட வாழ்க்கை. இது என்னால செய்ய முடியும், செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை. அதனாலதான் 6வது அதிகாரம் 14 நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சிலுவைங்கிறது என்னுடைய பாவம் அவர் மேல டிரான்ஸ்பர் ஆகும், அவர் மறிக்கிறார். இந்த சிலுவையை குறித்து ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு கட்டுறேன், எடுத்துக்கொள்ளுமா.
சிலுவை. லூக்கா 23வது அதிகாரம் 46, இயேசு பிதாவே உம்முடைய கையிலே என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தம். இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 27வது அதிகாரம் 45வது வசனம். மத்தேயு 27:44, 45, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இந்த அந்தகாரங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாங்க, யாராலும் பார்க்க முடியாத ஒரு இருள். ஆனா அங்க என்ன நடந்ததுன்னா, 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு பக்கம் பிதாவாகிய தேவன் உட்கார்ந்துருக்கிறார். அவர் பிதாதான், ஆனா அவர் ஜட்ஜ், நியாயாதிபதி. இன்னொரு பக்கம் சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இயேசு கிறிஸ்துவா? இயேசு கிறிஸ்து தான், ஆனா இயேசு கிறிஸ்து கிடையாது. அவர் யார் அப்படின்னா, உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. அந்த இருள என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்துடைய காலம் வரை உள்ள பாவங்கள் எல்லாம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இன்னைக்கு போன்ல நீங்க யாராக்காவது பணம் அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா, கரெக்டா அமுக்குனா போய் சேர்ந்துடும். உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும், உங்க இருந்து இவ்வளவு ரூபா குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி. நீங்க யாருக்கு அனுப்புறீங்களோ போயிடும். எவ்வளவு அனுப்பலாம், எவ்வளவு நாளும் அனுப்பலாம், அது உங்க கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு. அப்ப இது ஒரு பண டிரான்ஸ்ஃபர். அந்த காலத்துல நாங்க ரூபா வேணும்னா பேங்குக்கு போய் ஒரு சலான் கொடுப்பாங்க, ஃபில்அப் பண்ணணும். கொடுத்தா ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். இப்ப அந்த ப்ரொசீஜர்லாம் போயிடுச்சு. அவங்க கூப்பிடுவாங்க, நம்ம போகணும். இப்ப அப்படி கிடையாது, போன்லயே டிரான்ஸ்பர் ஆயிடுது. போன்ல பணம் டிரான்ஸ்பர் ஆக முடியும்னா பாவங்கள் அவரால் டிரான்ஸ்பர் பண்ண முடியும். அந்த டிரான்ஸ்பர் தான் நம்ம மத்திய 27வது அதிகாரம் 46 வசனம், 9ஆம் நேரத்திலே இயேசு ஏலி ஏலி சபத்து என்று சொல்லி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, என் தேவனே அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப பிதாவுடைய கைவிடப்பட்ட நிலைமையில பார்க்கிறோம். ஆனா எல்லாம் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. நீ உலகத்துல வர வேண்டிய பாவங்கள் அத்தனையும் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. ஆன பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 23வது அதிகாரம் 46, இயேசு பிதாவே என் தேவனே சொன்னவரு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப உலகத்துடைய பாவம் எல்லாம் யார் மேல வந்துருச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல வந்துருச்சு. உம்முடைய கையில் என் ஆவி ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் சொல்லி கூப்பிட்டு ஜீவனை விட்டார். ஜீவனை விட்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு மரித்தாரா? மரித்தார். 3ஆம் நாள் என்ன நடந்தது அப்படின்னா, உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்து அவர் எங்க போயிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 3வது அதிகாரம் 22வது வசனத்துல எங்க போயிட்டார் பாருங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம், அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். இயேசு மரித்தாரா? மரித்தார். எப்படி மரிக்கிறார்? உலகத்தின் பாவத்தை எல்லாம் அவர் மேல வந்துருச்சு. மரித்து 3ஆம் நாள் எங்க போயிட்டார் பாருங்க, தேவனுடைய வலது பாசத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார். உட்கார்ந்திருக்கிறவர் எதற்காக உட்கார்ந்திருக்கிறார்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம், ஸ்தேவனை பார்க்கணும். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55 வசனம். அவன் பரிசுத்தாவினாலே நேர்ந்தவனை வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது வசதி நிற்கிறதையும் கண்டு. வசனம் எங்க ஆரம்பிக்கிறது? என்ன ஆரம்பிச்சிருக்கேன்னா, கொலேசியர் 2வது அதிகாரம் 17வது வசனத்துல அவர் துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் உறிந்து கொண்டு. துரைத்தனம் அதிகாரங்கிறது சாத்தானுடைய வல்லமை. அவன் என்ன நினைக்கிறான்? எல்லாரையும் பாவம் செய்ய வைத்து நரகத்தில் தூக்கி போறான். உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி. வெளியரங்கமான கோலம் அப்படின்னா என்னங்கிறத நான் சொல்லி முடிக்க போயிடும். யோவான் ஸ்நானகன் என்ன செய்யப்பட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கு 6வது அதிகாரம் 6:18. யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உடைய சகோதரர். ஏரோது சேவலை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலிலே வைத்தார். காவல் வச்சிருக்காரா? 28வது வசனத்துல பாருங்க, அந்தபடியே போய் காவல் கூடத்திலே அவனை சிறை செய்து ஒரு தலையை வச்சு கொண்டாங்க.
இது வெளியரங்கமான கோலம் கிடையாது. சிறைச்சாலைக்குள்ள வச்சு யோவான் ஸ்நானத்தான் வெட்டினாங்களேன்னு யாருக்கும் தெரியாது. உங்களை யோசிச்சு பாருங்க, நீங்க யோசிங்க. ஒரு தாம்பலத்துல ஏன் தலையை தூக்கி வச்சிருக்காங்க? இப்படி உங்களை பார்த்துக்கிட்டா இருப்பேன், நீங்க அதை பார்த்த உடனே அலறி அடிச்சு ஓடிடுவீங்க. அப்படித்தானே? ஆனா இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியரங்கமான கோலமாக்கி அது வெற்றிலே வெற்றி சிறந்தார். வெற்றியிலே சிறந்து என்ன செய்தார்னா அத எல்லாரும் சாட்சி சொல்றாங்க. அதை எப்படி சாட்சி சொன்னாங்க மட்டும் வெளியரங்கமாக கோளாறு சாட்சி சொல்ற மட்டும் பார்த்து இந்த செய்தியை முடிக்கும். எடுத்துக்கோங்க. லூக்கா 23வது அதிகாரம், லூக்கா 23:17. மத்திய 27 50. இயேசு மறுபடியும் மகா சற்று வாழ்க்கை. அப்ப 54 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் பண்ணவர்களும் பூமி அதிர்ச்சி சம்பவத்தை கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே தேடு. வெளியரங்கமான கோலம் அர்த்தம். 100க்கு அதிபதி பார்க்கிறார், இயேசு ஆவியை விடுறத பார்க்கிறாரு, ஒரு அற்புதத்தை பார்க்கிறாரு, கல்லறைகள் திறக்கிறத பார்க்கிறாரு, உள்ள இருந்து எல்லாரும் இந்த பழைய ஏற்பாடு பரிசாங்கெல்லாம் வெளியே வந்து எருசலேம் போறத பார்க்கிறாரு. பார்த்துட்டு சாட்சி சொல்கிறார். இந்த வெளியரங்கமாக கோலமாக்கி சிலுவிலே வெற்றி தந்தார். ஜெபிச்ச மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர் ஐயா. இந்த மரணத்தை ஜெயித்தவர் எங்களுக்கு ஒரு நிச்சய ஜீவனை தரதுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.